ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸோட ஒரு ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட 75க்கு 74 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் பேப்பர், அதாவது ஸ்கேன் காப்பியை நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல மார்க்ஸ் போயிருக்கு, எதனால் அவங்க சென்டமை மிஸ் பண்ணாங்க, எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 75க்கு 75 வாங்க முடியும், இது எல்லாமே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் கீ, அதாவது பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீயை உங்களுக்கு நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, கொஷின் பேப்பரே காட்ட போகிறேன். சரிங்களா? ஸோ சயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட கொஷின் பேப்பரை பார்த்துட்டு அதோட ஆன்சர் கீயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர், அதாவது அந்த ஸ்கேன் காப்பி ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்களே அவங்களோட ஆன்சர் ஷீட்டை நம்ம எப்படியெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். அதை விட முக்கியங்க, இந்த நேரம் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி விஜய் சேனலுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பேப்பருக்கும் ஆல்ரெடி மேக்ஸுக்குமே வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோக்காகவே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ 10th நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரம். அதே போல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் தொடர்ச்சி அப்லோட் பண்ண இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்ற இம்பார்ட்டண்ட்டான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் 10th மற்ற சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் கொடுக்க மாட்டீங்க. 10,000 வியூஸ் ஒரு வீடியோ போயிருக்கு, ஆனால் அதுக்கு லைக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 400 500 கூட தாண்டலை. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் எங்களுக்கு நிறைய வீடியோ போடணும்னு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ஆனா கமெண்ட் மட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்க நிறைய கமெண்ட் பண்றீங்க. அதெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனா பாக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தானே கமெண்ட் பண்றீங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு எங்களுக்கும் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, என்ன கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ என்ன, எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை விட ரொம்ப முக்கியங்க, இதில் வந்து நான் எப்படி பாஸ் ஆகிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ சென்டம் எடுக்கிறது எப்படி, ஆவரேஜ் மார்க், அதாவது 75க்கு ஒரு 60 மார்க்காச்சும் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம், இதெல்லாம் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. 3 hours இந்த எக்ஸாம் நடக்குது. 75 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பகுதிகளை கொண்டது ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து 4 பார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில்டாக சயின்ஸ் எக்ஸாம்ஸ்குள்ள நம்ம எல்லாரும் வந்து ஒரு தனி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கையில் சயின்ஸ் புக்கும் ஒரு நோட்டும் எடுத்துகிட்டு உட்காந்துக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. சரிங்களா? இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஒரு கொஸ்டின் பேப்பர் கையில் நம்ம கொடுத்த உடனே அதில் எத்தனை பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பகுதிகளை கொண்டது. அதுக்கடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு 12 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 மார்க்ஸ் எப்பவுமே எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆல் கொஸ்டின்ஸ், எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க சொல்றாங்க. 4 மாற்று விடைகள், அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்களாம் ஆல்டர்னேட்டிவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதோட ஆப்ஷன் கோடு என்ன அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுத சொல்றாங்க. அதாவது பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆ ஆ இன்னு இருக்கு. இதோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றது எழுதி அதோட ஆப்ஷன் என்னன்றது எழுதி தான் அதோட ஆன்சரே உங்களை எழுத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 12 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 1 மார்க் கொஸ்டின்ஸுமே புக் பேக் ஃபுல்லாகவே படித்தாவே மார்க் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். 10 மார்க், அதாவது 10 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்து கேட்டுருவாங்க. ஒரு 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இன்சைட்ல இருந்து கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இன்சைட்ல இருக்க கொஸ்டின்ஸை நல்லா படிக்க பாருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்ட் 2 பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா 7 வினா, 7 வினா வந்து உங்களை 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க. 22 வந்து கம்பல்சரி, கட்டாய வினா. எப்பயுமே வந்து எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் அதில் கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இம்மிடியேட்டாக அதை நம்ம படிக்க பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் அதன் pOH
மதிப்பை காண்க. சரிங்களா? ஸோ இது ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ தெரியாதவங்க இமிடியேட்டாக படிக்க பாருங்க. இது வந்து எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ் இல்லையா? ஸோ 7 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ டோட்டலாக கொடுக்குறாங்க? 14 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ 22 வந்து கம்பல்சரி. என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பேட்டர்ன் மட்டும் பார்த்துருவோம். தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 வந்து கம்பல்சரி சொல்கிறாங்க. 7 வினாக்களுக்கு விடையளிக்கணும். எல்லாமே 4 மார்க் கொஷின்ஸ். சரிங்களா? 4 மார்க் கொஷின்ஸ் 7 வந்து இல்லையா? ஸோ 10 கொடுத்துட்டு உங்களுக்கு அதில் 7 வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. 23லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 32 வரையும் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 33 வந்து உங்களுக்கு 7 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ 32 வரையும் அப்போ பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துட்டு அதுலேருந்து 7 கொஷின். அதில் கம்பல்சரி கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 32 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லாமே வந்து 4 மார்க்ஸ். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 23 பொறுத்த வரையும் நிலைமத்தோட பல்வேறு வகைகள். இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 23 கொஷின் எப்படி மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இதோட பல்வேறு வகைகள் எழுதி எடுத்துக்காட்டு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வகைகளுக்கும் 1 மார்க் கொடுத்துட்டு அதை எடுத்துக்காட்டோட எழுதும்போது அதுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து சயின்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. 24. ஸோ 24ல் வந்து எனி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? 24th கொஷின்ஸ்க்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது 4 மார்க்ஸ்ன்றது எப்படி இதில் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஏக்கு வந்து 2 மார்க், பிக்கு வந்து 2 மார்க். அடுத்து 25 பாருங்க, அதுவுமே அதே மாதிரி தான். 25மே வந்து ஏக்கு 2 மார்க், பிக்கு 2 மார்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக படிக்காமல் 2 மார்க்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். ஏன்னா 2 மார்க்ஸில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த கொஷின்ஸுமே இதோட வந்து கம்பைன் பண்ணி கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால சயின்ஸை பொறுத்த வரையும் சென்டம் எடுக்கணும்னு நினைச்சாலும் 75க்கு ஒரு 60+ எடுக்கணும்னு நினச்சாலும் 2 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது எல்லாத்தையுமே படிக்க பாருங்கள். நம்ம VL Classes சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். சேனல் பிளாக் பண்ணதுனால இப்போ கல்வி விஜய் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டீட்டெயில்டாக தமிழும் மேக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் இந்த நேரம் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதை விட சூப்பராக நம்ம சயின்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் அந்த 27th கொஷினுக்கு வந்து அந்த டோட்டலாக வந்து டென்டல் ஃபார்முலா வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 28க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனுக்கு 2 மார்க், பி ஆப்ஷனுக்கு 1 மார்க்ஸ். ஸோ கரெக்ஷன் ஆன்சர் ஷீட் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மார்க் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 32 வந்து உங்களுக்கு கம்பல்சரி இல்லையா? கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா 32க்கு ஏக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ், அதுக்கு வந்து 1 மார்க். அதுக்கப்புறம் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சருக்கு 1 மார்க். அப்புறம் பிக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபார்முலாவை பொறுத்தவரையும் ஃபார்முலா எழுதுனவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதுக்கு 1 மார்க். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின். இது வந்து 3 7 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். 3 7 மார்க்ஸ் எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துட்டு அதில் இருந்து 3 எழுதணும். அதாவது ஏ ஆர் பி ஆப்ஷனில் அது அல்லது இதுன்ற மாதிரி ஆ அல்லது ஆ. நல்லா கவனிங்க, இதில் எத்தனை ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. குவிலன்ஸின் பயன்கள், நிறப்பிரிகை, போக்குவரத்து செய்கை விளக்குகள், நகரும் நுண்ணோக்கின் மீச்சிற்றளவு. ஸோ 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்க்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இப்போ அல்லதுன்னு வேறு கொடுத்து இதுக்கும் 4 ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வந்து இதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு மார்க் வந்துடும். உங்களுக்கு வந்து இதில் வந்து 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோமன் லெட்டருக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ், அடுத்தது வந்து ஒரு 1 மார்க், அடுத்தது வந்து 2 மார்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து 2 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்ஸை வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. டோட்டலாக 7 மார்க்ஸ் வர மாதிரி கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஒரே பேட்டர்னில் தான் எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் மார்க் கொடுப்பாங்களான்னா அதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் மாறும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆன்சர் ஷீட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதோட கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சது. ஸோ ஆன்சர் கீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லிடுறேன். ஆன்சர் கீ பாருங்க, உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 12 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே 1 மார்க். ஓகே, எல்லாம் ஆன்சர் கீ இது ஃபுல்லாக உங்களுக்கு 12 1 மார்க்ஸ். எப்படி ஆப்ஷன் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் பார்ட் 1 போட்டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் எழுதிட்டு கொஸ்டின் நம்பர் சீரியல் நம்பர் என்னன்னு போட்டு ஆப்ஷன் எழுதி அதுக்கான ஆன்சர் எழுதணும். எல்லாத்துக்குமே 1 மார்க் கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பார்ட் 2ல
எனி 7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 22 வந்து கம்பல்சரி. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க? 13th ஒன்னுக்கு 2 மார்க்ஸு, 14th ஒன்க்கு 2 பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட் எழுதுனாமே 1 மார்க் வந்துடும். சரிங்களா? ஈஸியாக இந்த மாதிரி எனக்கு ஆன்சரே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு மார்க் வந்துடும். அதுக்கடுத்து 15th ஒன் பாருங்க, ரெஸ்ட்டு. இதுக்குமே வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் இல்லையா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஃபார்முலாக்கு ஒரு பாயிண்ட்டு, நோட்ஸுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் அழகாக வாங்கிடலாம். 16th 2 மார்க்கு, 17th 2 மார்க்ஸ், 18th செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, பார்ட்ஸ் ஆஃப் இன்பிரெயின்னா வெறும் டிராயிங் வரைஞ்சா மட்டும் போதாது, அதில் பார்ட்ஸ் வரைஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சயின்ஸை பொறுத்த வரையும் கண்டிப்பாக பார்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 19th வந்து உங்களுக்கு 4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 பார்ட்ஸுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. தைராய்டு, கார்டிலேஜ், தைராய்டு கிளாண்டு, ட்ராச்சியா, நாடில், எல்லாமே 4 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்குமே வந்து ஆஃப் மார்க்னா டோட்டலாக 2 மார்க்ஸ். அடுத்து 20 பாருங்க, இது வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க், அடுத்து 2 பாயிண்ட்டுக்கு வந்து ஆஃப் மார்க் 1 மார்க் கொடுத்துட்றாங்க. 21க்கு 2 மார்க்ஸ் மெட்டடாசிஸ் கேஸ்க்கு. அடுத்து 22க்கு வந்து 1 மார்க்ஸ். ஓகே, அடுத்து தேர்ட் பார்ட்டில் 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், 4 மார்க் கொஷின். இது வந்து 23க்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க், அதுக்கப்புறம் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளோட எழுதும்போது 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. 24க்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியும் எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துட்றாங்க? 3 மார்க் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே, கொஷினில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தா நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 24th, சாரி இது வந்து ஏ இல்லையா? இது வந்து எவ்வளோ 4 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓகே, 24லேயே பி இருக்குது பாருங்கள், நான் அதை பார்க்கல, சாரி. இதில் வந்து உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் பிக்கான ஆன்சரில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நோட்ஸுக்குமே வந்து ஆஃப் மார்க். ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் ஆஃப் மார்க்கும் போது அதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 4 மார்க்ஸ் வந்துச்சா? எனி 2 டிவைஸ் எழுதுனா போதும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டிவைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிவைஸ்க்குமே கூட 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 25ல் ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்ஸுக்கு 1 மார்க்கு, அடுத்து நெக்ஸ்ட் அந்த இதுக்கு ஃபார்முலாக்ஸ்க்கு 1 மார்க்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள் 25ல் பிக்கு வந்து 2 மார்க்ஸு, 26ல் வந்து 2 மார்க்ஸு, அதுக்கப்புறம் 26பியில் வந்து 1 மார்க் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் மறந்துட்டோம் அப்படின்னா கூட உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. டென்டல் ஃபார்முலாக்கு 2 மார்க்ஸ், ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு 2 மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு ஒரு 2 மார்க்கு. அடுத்து 28ல் வந்து ஏக்கு வந்து 1 பாயிண்ட்டுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க, பிக்கு வந்து டோட்டலாக 2 மார்க்ஸ். ஓகே, 29th ஆர்டரி வெயின், அதில் வந்து எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே 4 மார்க் கொடுத்துறாங்க. 30க்கு வந்து எத்தனோபாட்டனிக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துறாங்க. எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். எதுக்கு? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி. ஸோ அடுத்தது வந்து 2 பாயிண்ட்ஸ்க்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்களா? 31ல் வந்து ஏக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துறாங்க எனி 2 பாயிண்ட்ஸுக்கு. 31பிலையும் எனி 2 பாயிண்ட்ஸ்க்கு 2 மார்க்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ டோட்டலாக 4 மார்க்ஸ் ஆகிடுது. இது வந்து உங்களுக்கு வித்தவுட் சாய்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு இவ்வளோ நோட்ஸ் வராது. சரிங்களா? என்னடா இவ்வளோ ஆன்சர் கீ இருக்குன்னு குழம்பிக்க வேண்டாம். 32ல் ஏ பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கும் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 32பியில் வந்து அதுக்கு அடுத்தது 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் 7 மார்க் கொஷின்ஸ், 3 கொஷின்ஸ்லையா? ஸோ டோட்டலாக 6 கொஷின் வரும் ஏஆர்பின்னு. 33ஏல பாருங்கள், யூசஸ் ஆஃப் கன்வெக்ஸ் லென்ஸுக்கு 2 மார்க்ஸு, அதில் வந்து எனி 2 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டுக்கு 2 மார்க்ஸு. தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அதில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க். ஃபோர்த் ரோம்லெட்டில் 1 மார்க். ஓகே, அடுத்து 33ல் எக்கோ வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 2 மார்க்ஸ், செகண்ட் சப்டிவிஷன் 1 மார்க்கு, செகண்ட் சப்டிவிஷனில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கு, தேர்ட் சப்டிவிஷனில் 1 பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கு, மெடிக்கல் அப்ளிகேஷனுக்கு அதில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கு, ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு 1 மார்க். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள் 34ல் ஏக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 2 மார்க், 1 மார்க் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பிக்கு. செகண்ட் சப்டிவிஷனுக்கு 5 பாயிண்ட்ஸ், எனி 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 34லையுமே அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ஸு, செகண்ட் சப்டிவிஷனுக்கு 3 இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்து லாஸ்ட் ஒன்றுக்கு வந்தும் 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அடுத்து 35ல் ஏல பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆக்சிஜனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க், அதுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியலுக்கு 1 மார்க்கு, அதோட பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருக்காங்க, 3 மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க, அதோட பார்ட்ஸுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எய்தர் ஓவியல் ஆர் கைனக்சியம் ஆஃப் இஃப் ஆன்சர்ட் ஆஸ் பெர் த கீ மே ஆல்சோ பி கிவன் மார்க்ஸ். இந்த ஆன்சர் கீயை வச்சுட்டு
நீங்கள் அதுக்கு மார்க்கு தேவையானது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க 3 மார்க்ஸ்க்கு. 35Bயில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 மார்க்கு, செகண்ட் சப்டிவிஷனில் எனி 2 பாயிண்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க. 2 ஆப்ஷன் எழுதுனாவே அதுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும். தேர்ட் சப்டிவிஷனுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு 4 + 2 + 1 இதுவே 7 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் கீ என்ன அப்படின்றத பார்த்துட்டோம், கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். இப்போ தான் முக்கியமான மெயின் பிக்சர் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் கீ வந்து எப்படி எழுதியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி அவங்க அந்த 1 மார்க் மிஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருவோமா? ஸ்டூடெண்ட்ஸ் மெயினான நோட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆன்சர் கீ இதுதான். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். சயின்ஸில் பாருங்கள், அவங்க வந்து 75க்கு 74 மார்க் எடுத்திருக்காங்க. 1 மார்க் மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ விடைத்தாள் திருத்துவோர் நிறைவு செய்ய வேண்டியவை. விடைத்தாள்னா ஆன்சர் ஷீட் கரெக்ஷன் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் வைஸ் டோட்டல் போடுறாங்க பாருங்கள். 1லேருந்து 12 வரையும் 1 மார்க் கொடுத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் 13, 14, 15 2 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 16க்கு 2 மார்க்ஸ், 17க்கு 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18, 19, 20லாம் சாய்ஸில் விட்டுட்டாங்க. 21 2 மார்க், 22 2 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 23, 24, 26, 27, 28, 29 எல்லாமே 4 மார்க்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டாங்க. 32 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணிட்டாங்க. 33லாம் 34, 35ல டீட்டெயில் ஆன்சரில் 33க்கு 7 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க, 35ல 7 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்க மிஸ் பண்ணது எங்கே? 34ல் 1 மார்க்கை மிஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 34th கொஷினில் 7 மார்க்ஸுக்கு 6 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 1 மார்க் அவங்க வாங்கியிருந்தா சென்ட மார்க் எடுத்திருப்பாங்க. பாருங்கள் பிள்ளைங்களா, 75க்கு 1 மார்க்னா கூட எவ்வளோ பார்த்து கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதே இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நமக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும், நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்க்கணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்றத இந்த நேரம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். என்னடா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுதே, பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, சிரமமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை வருது. நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், நான் கரெக்டான கண்டென்ட்டோட உங்களோட வீடியோ போட்டுட்ருக்கேனா, இல்லை நான் ரொம்ப தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் கரெக்டான மெசேஜை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்க முடியும். ஸோ வீடியோ லென்த்தியாக போகிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, முக்கியமான கண்டென்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரொம்ப லென்த்தியாக பேசுகிறீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து பேஜ் வைஸ் மார்க், அவங்க ஒவ்வொரு பேஜுக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்ட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தமிழுக்கும் மேக்ஸுக்குமே நான் இதை ரீட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ரீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, வீடியோ என்ன ஆகும், இன்னொரு லென்த்தியாக போகும். ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து 1 மார்க்ஸ்க்கு வந்துடும். 1 மார்க்ஸ் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து 1 மார்க்ஸ் எழுதிட்டாங்க. ரொம்ப முக்கியம் பிள்ளைங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து சயின்ஸில் வந்து ஈஸியாக எல்லாரும் சென்டம் எடுத்துடலாம், மார்க் எடுத்துடலாம். ஆனால் அந்த டைமுக்குள்ளே அந்த 3 ஹார்ஸ் அப்படின்னா நமக்கு 2 ஹார்ஸ் 45 மினிட்ஸ் தான் நம்ம கையில் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அவங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறது, அதை ரீட் பண்ணுறது, அதெல்லாம் ஓடி போயிடும். ஸோ இருக்கிற அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து முடிக்கணும். சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம 1 மார்க்ஸ் எழுதி முடிச்சிடணும். கரெக்டான ஆன்சர் எப்படி பார்ட் 1 போட்டு கொஸ்டின் நம்பர் போட்டு அதோட ஆப்ஷன் எழுதி கரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு வந்து 12 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 12 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். அவங்க வந்து 13th கொஷின் அட்டன் பண்ணலை. ஓகே, அடுத்து 14 2 மார்க்ஸில் அட்டன் பண்ணிட்டாங்க, அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார் போட்டு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அழகாக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டுக்கெலாம் அண்டர்லைன் பண்ணாவே உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் கொடுத்துருவாங்க பிள்ளைங்களா. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 15க்கும் 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அழகாக பாருங்கள், அவங்க அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் அழகாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அழகாக ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க. அடுத்து 16th ஒன்னுக்குமே 2 பாயிண்ட்ஸ் சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதியிருக்காங்க, 2 மார்க்ஸ் வந்துச்சு. பேஸ் மேக் ஆஃப் ஹார்ட் அதுவுமே அழகாக வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் எ நர்வ் இம்பல்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. சினட்ரியல் நோடு இதெல்லாம் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்டு. அது பேஸ் மேக்கர்னால் என்னன்றது மெயினாக நம்ம அதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷனில் ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் அழகாக எழுதியிருக்காங்க. அடுத்து மெட்டடாசிஸ் பாருங்கள், அதுக்குமே வந்து மெயின் கீ பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்காங்க, அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எழுதி முடித்தோடனே அங்கே ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? லைன் போட்டுருங்க முடிச்சுட்டு எப்பயுமே. அடுத்து 22 அட்டன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு 2 மார்க்ஸு. அழகாக ஆன்சருக்கு
பாயிண்ட் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க. ஃபுல் மார்க் வந்துச்சு. அடுத்து 4 மார்க் கொஸ்டின் தேர்ட் பார்ட் போயிட்டாங்கப்பா. டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சப் ஹெட்டிங்க்கு அண்டர்லைன் பண்ணி கீ பாயிண்ட்டை அழகாக எழுதுங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கிவ்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் சைடு நீங்கள் அதுக்கான நோட்ஸு, அதுக்கடுத்து எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், அப்புறம் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அதோட எக்ஸாம்பிள். ஸோ அழகாக உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எதுக்கு 4 மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவுக்கு 1 மார்க்கு, டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, அதுக்கடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ 4 மார்க்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 24th கொஸ்டின் பாருங்கள். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதில் வந்து அவங்க அழகாக வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கடுத்து பிக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக வந்து அவங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைச்சாச்சு. அடுத்து 26 எல்லாமே அவங்க ப்ரெசன்டேஷன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங்கை விட ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். எங்கேயுமே அடித்தல் திருத்தல் இல்லாமல் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போடணும், கீ பாயிண்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணணும். எப்பவுமே வந்து பப்ளிக் ஆன்சர் வந்து கீ பாயிண்ட் இருந்தாவே மார்க் கொடுத்துருவோம். நீங்கள் எவ்வளோ பக்கம் எழுதிருக்கீங்கன்ற முக்கியம் கிடையாது. எவ்வளோ முக்கியமான கண்டென்ட், முக்கியமான வேர்டு அங்கே கொடுத்துருக்கீங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? 26ல் ஏக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறதுக்கும் சேர்த்து ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பிக்கு ஒரு 2 மார்க்ஸு, டோட்டலாக வந்து 4 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து 27 டென்டல் ஃபார்முலாக்கு ஒரு 4 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபைனல் ஆன்சரோட சேர்த்து. சரிங்களா? 28க்கு வந்து ஏ பாயிண்ட்டுக்கு ஒரு 2 மார்க்ஸு, பி பாயிண்ட்டுக்கு ஒரு 2 மார்க்ஸு. அதுக்கு முடிஞ்சதுங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இதில் வந்து அதுக்கடுத்தது வந்து இந்த டயக்ராமோட சேர்த்து டயக்ராமுக்கு ஒரு 2 மார்க்ஸ். 29க்கு ஒரு ஆர்டரி வெயினுக்கு இதுக்கு ஒரு 4 மார்க்ஸுக்கு அவங்க 5 பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க 4 மார்க்ஸுக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி எழுத பாருங்கள். 32 பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து ஏ ஆப்ஷனுக்கு ஒரு 2 மார்க்ஸ் இங்கே, அதுக்கடுத்தது பி ஆப்ஷனுக்கு ஒரு 2 மார்க்ஸ், டோட்டலாக வந்து 4 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில் கிட்ட வந்துட்டாங்க பாருங்கள். டீட்டெயிலுக்கு வந்து 33ல் பி கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க. எக்கோ அட்டன் பண்ணியிருக்காங்க. எக்கோ ரஸ்ட்டெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் பிள்ளைங்களா, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி சயின்ஸில் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு புக்கில் வச்சு சொல்லுங்கள், நீங்கள் புக்கில் கொஷின் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறதுனால சொல்லுங்கள். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு கொஷின் நம்பர் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இதில் பாருங்க 33ல் பியில் வந்து ஒரு 2 மார்க்ஸு, அப்புறம் செகண்ட் சப்டிவிஷனில் வந்து 1 மார்க்ஸ் 2 பாயிண்ட்டுக்கும். ஓகே. அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் அங்கே ஒரு 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1 மார்க், டோட்டலாக வந்து 7 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. அடுத்து 34ல் பியில் வந்து இதில் தான் அவங்களுக்கு மார்க்ஸ் 1 மார்க் மிஸ் ஆயிடுச்சு. 6 தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2 மார்க் வாங்கியிருக்காங்களா, அதுக்கு அடுத்தது 1 மார்க் கொடுத்துருக்காங்களா, செகண்ட் சப்டிவிஷனில் 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 + 1 3, 3 + 2 சாரி 3 + 2 5 கொடுத்துருக்காங்க. 5, 6, 7 இல்லையே, இன்னும் மிஸ் ஆகுதே. 6 மார்க்ஸு, இங்கே ஒரு 2 கொடுத்துருக்காங்க. 2ம் 2ம் 4. இங்கே ஒன்று 5 தான் வருது. 6 மார்க்ஸ் வரணுமே. என்ன பண்ணியிருக்காங்க, இருங்க லாஸ்ட் வரையும் போயிட்டு வந்துடுவோம். ஏதோ சின்ன கன்ஃபியூஷன். லாஸ்ட்டுக்கு மார்க்குக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதுக்கு அந்த மேலே அந்த கொஷின்ஸ் பார்த்துருவோம் நம்ம. 35ல் ஏல வந்து 7 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு 1 மார்க் 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்களா, அடுத்து செகண்டுக்கு வந்து 2 மார்க்ஸ் 4 ஆச்சா, அடுத்து இங்கே ஒரு 3 மார்க்ஸ் வரணுமே. ஓகே, இங்கே ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பேஜில் எதுவும் மார்க்ஸ் கொடுக்கலன்றதுக்காக 0 போட்டிருக்காங்க. 0 போட்டாவே அது ராங் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த பேஜில் எதுவும் மார்க்ஸ் கொடுக்காம அடுத்த பேஜுக்கு அவங்க மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே 7 மார்க்ஸ் வந்தாச்சா. ஸோ அப்போ நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்து எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருவோம். இப்போ கரெக்டாக வந்துடும் கேல்குலேஷனு. ஏன்னா 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 34க்கு கீழே 6ன்னு கொடுத்துட்டாங்களோ. இது எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பேஜில் வேறு என்ன டோட்டல் இருக்கோ அந்த டோட்டலை தான் கீழே 3ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரிங்களா? அங்கே கீழே 3ன்னு இருக்குது, அதை பார்க்கக்கூடாது. இங்கே இருக்க 2 மட்டும் தான் பார்க்கணும். இங்கே வந்து இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், அதாவது செகண்ட் சப்டிவிஷனுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் ஒரு 3 மார்க்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனால் 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னே புரியலையே. இதை பாருங்கள், ஏக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்களா, அடுத்து பிக்கும் 2 மார்க் கொடுத்துருக்காங்க, 4 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே 1 5 மார்க்ஸு,
அதுக்கப்புறம் மேல ஒரு 2 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆஹா! இவங்க பேப்பர் சென்டம் பேப்பருக்கு போயிருக்குப்பா. ரொம்ப பாவம்ப்பா இவங்க. இந்த பாருங்களேன். 6ல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 மார்க் குடுத்துருக்காங்க. 2 மார்க் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 2 மார்க். அப்ப என்ன ஆச்சு? 4 மார்க்ஸ் ஆச்சா? 2 மார்க்ஸ். அடுத்தது பியோடது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 2 மார்க்ஸ் குடுத்துட்டாங்களா? ஸோ என்ன ஆச்சு? 5, 6 வந்தது. அதுக்கப்புறம் சிக்கு 1 மார்க் குடுத்துட்டாங்க. 7 மார்க்ஸ் வந்துச்சு. ஆனா, இது என்ன ஆகும்? சென்டம் பேப்பர் குடுத்துட்டாங்க. இந்த சென்டம் பேப்பர இவங்க எங்க அடிச்சிருக்காங்க? இந்த 2வ அடிச்சுட்டு, அத 1ஆ கன்சிடர் பண்ணிட்டாங்கம்மா. 1ஆ கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து 74 மார்க்ஸா மாத்திருக்காங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு 6 மார்க்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இது வந்து ரீகரெக்ஷன் ஆயிருக்கு இந்த பேப்பர். சென்டம் பேப்பர்லாம் எப்பயுமே வந்து ஒரு 3% மேல கரெக்ஷன் பண்ணுவாங்க. 3-4% வந்து கரெக்ஷன் பண்ணி தான் சென்டம் போடுவாங்க. இவங்க சென்டம் பேப்பர 1 மார்க் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி யாருக்கு வேணா எப்படி வேணா நெனைக்கலாம். தயவு செஞ்சு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அது இந்த இடத்துல அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஈக்குவேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அத ஃபுல் மார்க்ஸ் குடுக்காம ஃபர்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் குடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அத ரவுண்ட் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு 1 மார்க் கட் பண்ணி டோட்டலா கீழ வந்து உங்களுக்கு என்ன குடுத்தாங்க? கீழ 4ன்னு குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா வந்து இங்க எத்தன மார்க் இருக்குன்னா 5 மார்க்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த பேஜ் இங்கருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, அடுத்து ஒரு 1 5 மார்க்ஸ். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த 1 மார்க்ஸ 2 மார்க்ஸ கட் பண்ணி இங்க வந்து 1 மார்க்க லெஸ் பண்ணி 4 மார்க்ஸா போட்டு டோட்டல்ல வந்து இங்க வந்து 6ன்னு போட்டுருக்காங்க. ஓகே. ஸோ கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாரி மிஸ்டேக்ஸ் நமக்கும் நடக்க இருக்கும். தயவு செஞ்சு சயன்ஸ் பேப்பர வந்து கரெக்ட்டா இதே மாதிரி பேப்பர் பிரசன்டேஷனோட நீங்களும் எழுதி சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்து பிராக்டிகல்லே வந்துடுது. ஸோ உங்களுக்கு தியரிட்டிக்கல்ல நீங்க ஜஸ்ட் ஒரு 20 மார்க் எடுத்தா கூட நீங்க பயப்படவே தேவையில்ல. 20 மார்க்ஸ்ல 12 மார்க்ஸ் 1 மார்க்ஸே வந்துடுது. ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த 8 மார்க்ஸ்ல வந்து நீங்க 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னாவே, அழகா வந்து எவ்வளோ அங்க ஒரு 25 இங்க ஒரு 20னா என்ன ஆச்சு உங்களுக்கு 45 மார்க்ஸ் இதிலயே வருது. ஸோ சயின்ஸ பொறுத்தவரையும் பாஸ் ஆவறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. கண்டிப்பா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா லெசன்ஸ்ல இருக்கிற புக் பேக் எல்லாமே பக்காவா ரெடி ஆயிட்டு ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் போடுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. கண்டிப்பா வந்து சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் மிஸ் ஆனவங்க கூட கண்டிப்பா வந்து 75க்கு நம்ம வந்து ஒரு 70 ஒரு 65 அபோவ் 70 அபோவ் கண்டிப்பா எல்லாராலும் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ லென்த்தியா போனாலும் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இல்ல டைம் வேஸ்ட் ஆச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க? உங்களோட லாஸ்ட் எக்ஸாம் அதாவது ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நீங்க எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க் யூ.